என்னப்பா சிவகாசி ஃபயரை ஸ்ப்ரே மாதிரி அடிக்கிற, பாத்துப்பா மூஞ்சில அடிச்சிட போற. இந்த சிவகாசிக்கு ஃபயர்லாம் ஸ்ப்ரே மாதிரிடா. யாரா இந்த சிவகாசியை சுண்டி கூப்பிடுறது? யாருடா இல்ல யாருடி? என்னடா கண்ணு, நான் ஐ லவ் யூ சொன்ன உடனே வீட்டுல இருக்க முடியலையோ, என்ன தேடி வந்துட்ட? அண்ணே உங்க ரேஞ்சு கையில வீசினா உலகலையே தேடி ஓடி வரும். இது உள்ளூர் அழகி தேடி வராத பின்ன. உன் கூட பைக்ல வந்ததுன்னா என் செயின் அத்துது நீ. நம்ம ரெண்டு பேரும் என்ன சப்பா கிட்ட போட்டு கொடுத்தது அந்த ப்ரொஃபசர். நீ ஐ லவ் யூ சொல்றதா இருந்தா என்கிட்ட இல்ல சொல்லணும். எதுக்கே தங்கச்சி கிட்ட போய் சொன்ன? தங்கச்சி கிட்டயா? ஆமா, அவ என்ன உன்ன மாதிரி லோக்கல் பார்ட்டி நினைச்சியா? அவ ஃபாரின்ல படிச்சவ. அவ கல்ச்சர் வேற, கலாச்சாரம் வேற. பப்ளிக்ல இன்டீசென்ட்டா ஐ லவ் யூ கத்தி இருக்க. உன்ன மாதிரி லோ கிளாஸ் பார்ட்டில ஐ லவ் யூ சொன்னது தாங்க மாட்டாம அவ பாய்சன் சாப்பிட்டா. இப்ப அவ ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஹாஸ்பிடல்லையா? ஹலோ அம்மா ஹேமா, எங்க இருக்க? அப்பா, தங்கச்சிக்கு எப்படி போயிருக்கு? தங்கச்சியா? என்ன உளர்ற? எது? டாக்டர் கையை விரிச்சிட்டாரா? என்னம்மா உளர்ற? பொழிக்கிறது கஷ்டமா? அப்பா, அவ சாவுக்கு இவங்க தான் காரணம்னு மரண வாக்குமூலம் எழுதி வாங்கியாச்சுல. அது போதும்பா. தப்பார், என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு, ஒன்ன மட்டும் இல்ல, உன் கூட இருக்கிற அல்லக்கை நல்லக்கை நொல்லக்கை எல்லா கையிலையும் வெள்ளங்க மாட்டி கோட்ல நிறுத்தி தூக்கில தொங்க விட்டு நாக்க வெளியே தள்ள வைக்கல, நான் என் தங்கச்சிக்கா கை. ஏன்பா சிவகாசி, அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் அக்கு வேற ஆணி வேற வித்தியாசம் கண்டுபிடிப்பேன்னு லுக்கே தனின்னு லுக்கு மக்காயிச்சப்பா. டேய், அவ எப்ப சாவாளோ, எப்ப போலீஸ் வருமோ? போலீஸா? வேற கேஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இது பொம்பளை கேஸ், ஸ்ட்ரைட்டா லேடி போலீஸ் வந்துருவாங்க. லேடி போலீஸா? கண்டிப்பா அவங்க தான் வரணுமா? இது வெறும் பொம்பளை கேஸ் மாத்திரம் இல்ல, கொலை கேஸ். சட்டப்படி அவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வரணும். டேய் சிவகாசி, ஒரு 5 நிமிஷம் பர்மிஷன் குடுறா. எதுக்குடா? வீட்டுக்கு போய் ஜட்டி போட்டு வந்துடுறேன்ப்பா. அண்ணே அது ஜட்டி இல்லனே, ஷார்ட்ஸ். வாய முறா, உனக்கு வேணா அது ஷார்ட்ஸா இருக்கலாம், சிவகாசிக்கு அது ஜட்டி. சரிதானே சிவகாசி? ரொம்ப முக்கியம், இந்த டயலாக் தான் கொலை கேஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கு. ஏன்பா, ஏற்கனவே உனக்கும் பொம்பளை போலீஸ்க்கும் பகை. இந்த நேரத்துல நீ மாட்டின உன்னை நுங்கு எடுத்துருவாங்க. உன்னை நுங்கு எடுத்தா பரவாயில்ல, பங்குக்கு எங்க நுங்கையும் எடுப்பாங்கப்பா. இதுல இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லையா? இருக்கு. என்ன? உடனே போய் முன்ஜாமீன் வாங்கணும். எங்கடா அந்த வக்கீல் வெங்கி? அவன் கடக்குறான் சொங்கி. அந்த சொங்கியை வச்சு தாண்ட ஒரு நல்ல வக்கீல பிடிக்கணும். என்னது அர்ஜென்ட்டா முன்ஜாமீன் வேணுமா? எதுக்குன்னு விவரமா சொல்லுங்க. இவன் ஒரு பொண்ணு கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டான். அது தாங்காம அந்த பொண்ணு பாய்சன். யோ, என்ன அது புது கேஸா இருக்கு? லவ் சொன்னதுக்கு ஒரு பொண்ணு விஷம் குடிக்கும்? சாதாரணமா சொல்லியிருந்தா பரவாயில்ல, லவ் அண்ணே சொன்ன விதமே வேற. இப்படி மொட்டையா சொன்ன எப்படி? அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணு பேரு எல்லாம் விவரமா சொல்லுங்க. அது நம்ம ஹேமா ஜுவல்லரி ஓனர் ரத்னவேலு இருக்காரோ இல்லையோ, ஓ, அவருடைய இளைய பொண்ணு, அதாவது 2வது பொண்ணு கிட்ட தான் அம்பி தன்னோட காதலை சொல்லியிருக்கான். அந்த மண்டை அவசரப்பட்டு கப்புன்னு விஷத்தை எடுத்து குடிச்சுட்டு ஆஸ்பத்திரியில் அப்போய் போன்னு எடுத்துட்டு இருக்கு. அவரோட மூத்த பொண்ணு, அதான்ப்பா பெரிய பொண்ணு, அவ வந்து போலீஸ் அது இதுன்னு மிரட்டிட்டு போயிருக்கா. எந்த நேரத்திலையும் போலீஸ் வந்து தன்னை பிடிச்சுன்னு போய் உள்ள போட்டுடலாம் அப்படின்னு அம்பி நடிக்க போயிருக்கான். நீ என்ன பண்ணு, அம்பிக்கு ஒரு முன்ஜாமீன் வாங்கி கொடுத்து. அப்போ எங்களுக்கு? சரிப்பா, போனா போறது, அவளுக்கும் வாங்கி கொடுத்துறேன். சார் முடிஞ்சா அவருக்கும் ஒரு முன்ஜாமீன் எடுத்து வைங்க சார். இவர் ஆபீஸே நம்ம கடை பிளாட்பாரத்துல தான் இருக்கு. இவர் பிளாட்பாரம் வக்கீல் தானே? ஹலோ உக்காரு. நீங்க சொன்னீங்களே நகைக்கடைக்காரர் ரத்னவேலு, அவருக்கு 2 பொண்ணு இல்ல, ஒரே பொண்ணு தான். யோ, சிவகாசிக்கு காது குத்த பாக்குறியா? நீ எது சொன்னாலும் அவன் நம்பிடுவானா? சிவகாசி நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்ல, அவர் ரொம்ப விவரமான ஆளு இல்ல சிவகாசி. இத பாருங்க, நான் அவருடைய குடும்ப வக்கீல். அப்ப இவனா அநாத வக்கீல்? நீ என்னைய கேனத்தனமா விடுப்பா.
சொட்டைய உடுப்பா. நகைக்கடைக்காரர் ரத்னவேலு இருக்காருல்ல, இருக்காரு. அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல. இருக்கு. அதுக்கு என்னப்பா? 10 வருஷமா நான் தான் அவருக்கு குடும்ப வக்கீல். அப்படி விவரமா சொல்லுங்க, அப்போதானே எங்க சிவகாசிக்கு புரியும். இல்ல சிவகாசி, உங்க ரேஞ்ச் என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு இப்படி எல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது. உங்களுக்கு வேற மாதிரி தான் பேசி புரிய வைக்கணும். இது ஸ்பீக்கர் போனு. இதுல நான் பேசினாலும் கேட்கும், அந்த பக்கம் பேசுறவங்களோட குரலும் கேட்கும். இப்ப கேளுங்க. ஹலோ, ஏமா பேசுற? நான் தான்மா லாயர் லியோ பேசுறேன். அங்கிள் சொல்லுங்க அங்கிள், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்மா. ஆமா, நீ எங்க இருக்க? நான் டிநகர் ஜிம்ல இருக்கேன். என்ன அங்கிள் திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, அன்னைக்கு ராமநாதன் தெருல 4 தடியனுங்களை கலாய்ச்சிட்டு இருந்தியே, அது என்ன மேட்ரு? அதே கேக்குறீங்க. அந்த ஏரியாவுல சிவகாசின்னு ஒருத்தர் இருக்கான். ஒன்னா நம்பர் மாங்கா மடையன். மாங்கா மடையனா? அவன் பார்க்கத்தான் அமைதியா இருப்பான். பேச ஆரம்பிச்சானா அராத்துனா அராத்து, அப்படி ஒரு அராத்து. மண்டன மண்டை, அப்படி ஒரு மண்டை. மவள என்கிட்ட ஓவரா பேசினா நான் யாரு? 10 பொம்பளைங்களோட போய் கலாஞ்சிட்டல ஒடிய, அப்படியே ஆடி போயிட்டு ஆடி. ஒடியனா? இன்னொன்னே கேளுங்க, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. நாங்க ரெட்டை பெருவின்னு சும்மா ரீல் விட்டேன். அது அப்படியே நம்பிட்டான். இந்த மாதிரி ஒரு அட்டி முட்டாள நீங்க பாத்திருக்கீங்களா? இது வரைக்கும் பார்த்தது இல்ல, இப்பதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அவனாவது அட்டி முட்டாள், அவ கூட இருக்காங்கல்ல சில. அவங்க யார் தெரியுமா? வடி கட்ட அங்கிள். கடைசியில போலீஸ் கேஸ் சும்மா மிரட்டின பசங்க இப்ப எங்க போய் நிப்பாங்க தெரியுமா? எங்க மாட்டிப்பாங்க? சொல்லு சொல்லு சொல்லு. சிட்டில எவனாவது கூமுட்ட வக்கீல் இருப்பான்ல, அவங்க கிட்ட போய் நிப்பாங்க. நான் அப்புறம் பேசுறேமா, வைமா. முன்ஜாமீன் கேட்டீங்க? யோ வக்கீலே, இனிமே முன்ஜாமீன் எங்களுக்கு தேவையில்ல. அந்த பொண்ணுக்கு முன்ஜாமீன், பின்ஜாமீன், சைடு ஜாமீன் எல்லா ஜாமீனையும் ரெடி பண்ணி வை. నమస్కారం, బాగున్నావా? రండ్రా. யூ ஹேமா, எங்க அண்ணனை நீ திட்டியாமே? அண்ணனியா? ஆமா, நான் எங்க அண்ணனும் ரெட்ட பேருங்க பார்க்க ஒரே மாதிரி இருப்போம். அவன் பேரு சிவகாசி, இவன் பேரு வைகாசி. வைகாசியா? எங்க அப்பா பேரு தென்காசி, அம்மா பேரு புரட்டாசி. இப்ப அது மேட்டர் இல்ல. எங்க அண்ணனை ஒரு ஆம்பளை திட்டினாலே 6 நாள் சாப்பிட மாட்டான். ஒரு பொம்பளை நீ திட்டி இருக்க. அந்த அவமானம் தாங்க முடியாம எங்க அண்ணன் போட்ட ட்ரெயின்ல பாஞ்சிட்டான். ட்ரெயின்லயா? ஆமா, 800 பேர் பலி. 800 பேரா? అవును. ட்ரெயின் முன்னாடி பாஞ்சது யாரு? சிவகாசியில. அதான் ட்ரெயின் கவுந்துருச்சு. அப்போ அவருக்கு ஒண்ணும் ஆகல, லைட்டா ஸ்கிராட்ச் தான். பர்னால் போட்டு சரி பண்ணிட்டோமே. எங்க நீங்க அவர் கூட இருந்தீங்க? அவரு எனக்கு அண்ணன், நான் அவருக்கு தம்பி. நாங்க 2 பேரும் ரெட்ட பெரியவங்க. பாக்குறதுக்கு ஒரே மாதிரியா தான் இருப்போம். விக்கு தான் மாறி போச்சு, ஹேர் ஸ்டைல் மாறி போச்சு. నేను వకీల్ వెంకీ, తమ్ముడు బంకి పేసతాను. వాట్? బంకి? అవును. నువ్వు రెట్ట పిరవి, ఇవరు రెట్ట పిరవి, ఇవను రెట్ట పిరవి, నేను రెట్ట పిరవియా இருக்கக்கூடாதா? నేనేంటి ఇళచవాయిల్వా? பவுந்தி பாவா, అలా చెప్పరా? நீங்க ஏதோ சீட்டிங் பண்றீங்க. என்னடி சீட்டிங்க? அன்னைக்கு பண்ணி அதுல ஈட்டிங்க. என்னமோ தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, சீரியஸா இருக்கான்னு சொன்ன. அவளை இப்ப காட்டுற, இல்லன்னு வச்சுக்க அவளை நொங்கிருவ நொங்கி. இத பாருங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. என்ன 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 பொறுமையா பேசுறது? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசு. இவங்கள எல்லாம் கொஞ்சம் வெளியே போக சொல்லுங்க. அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ், இங்க தான் இருப்பாங்க. ரொம்ப சீக்ரெட் மேட்டர். உயிர் போற விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க இங்க இருந்து போக மாட்டாங்க. என்னோட உயிர் நண்பர்கள் எல்லாம். நீ மேட்டர் சொல்லு. சரி, ஓகே. I love you. 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 I
லவ் யூ. டேய் எல்லாரும் வெளியே போங்கடா. நாங்க தான் உன் நண்பர்களாச்சே, உன்னை விட்டு போகவே மாட்டோம். பிச்சி போங்க. நாங்கனா உயிர் நண்பர்கள். உயிரே பண்ணணும், இங்க இருந்து போக மாட்டோம். இப்ப நீங்க எல்லாம் போலன்னு வச்சுக்க, இங்க நீங்க இருப்பீங்க, ஆனா உயிர் இருக்காது. ஐ வில் மீட் யூ இன் தி கோர்ட். நன்றா. ஜட்ஜு கூட என்ன வெளியே போன்னு சொன்னதுல இவன் சொல்லிட்டான். அமெரிக்கன் ஹை கோர்ட்ல 6 மாசம் எழுத்து விடுறேன் இந்த கேஸை. ஏண்டா இது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம், ஆனா ஒரு செகண்ட்ல நம்மள மாமா பசங்க ஆக்கிட்டான் பாத்தியா? அது போனா போயிட்டு போறதே. நான் வக்கீல் வெங்கி பேசுறேன். இப்போ அதுவும் முக்கியம். மேட்டருக்கு வாயா. இந்த கேஸ்ல எனக்கு ஃபீஸ் கிடைக்குமா? இந்த கேஸ்ல எல்லாம் நீ ஃபீஸ் வாங்கினா நீ லாயர் இல்ல, புரோக்கர். என்ன இன்னும் ஆளே காணா? ஜிம்மின்னு காணா? தம்பி உள்ள என்னடா சொன்ன? உண்மைய சொன்ன. பெரிய பாஷா இவரு, நடந்ததை விவரமா சொல்ற. இந்த லவ் இளவலாம் ஐயாவுக்கு பிடிக்காது. இதே எண்ணத்தோட என் பின்னாடி அலைஞ்சன்னு வச்சுக்க, நல்லா இருக்காது. வாழ்க்கையில உருப்படியா ஒரு அட்வைஸ் சொல்றேன் கேட்டுக்க. எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. யூ நீ தான கல்யாண மண்டபத்துக்கு வந்து ஐ லவ் யூ சொன்ன? அது உங்க அப்பனை வெறுப்பேத்துறதுக்கு. அப்போ என்ன எதுக்கு ஐ லவ் யூ சொல்ல? அதெல்லாம் ஒரு டைமிங் டயலாக், அப்படிதான் வரும். இந்த பார், வாழ்க்கையில நான் ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ சொன்னது உன்கிட்ட தான். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே லவ் தான், ஒரே லவர் தான், அது நீதான். ஓ சென்சிட்டிவ் லவ்வோ? பி சீரியஸ், உன்னை சின்சியரா லவ் பண்றேன். ஐ லவ் யூ. இந்த சின்சியர் லவ்னா இந்த லவருக்காக வீட்டை விட்டு ஓடி வர்றது, இந்த உயிரை விடுறது, இதான்ல. உன் சின்சியர் லவ் டெஸ்ட் பண்றதுக்கு நான் 10 மாடியிலேருந்து குதி, ஓட்டுற பஸ்ல ஏறு, இந்த மவுண்ட் ரோட்ல அம்மனமா ஓடு, இப்படி மடத்தனமால நான் டெஸ்ட் வைக்க மாட்டேன். நான் டெஸ்ட் வச்சா அது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது இல்லையோ ஐயாவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ நீ என்ன பண்ற, ஒரு ராத்திரி முழுக்க ஃபுல் நைட்டு என் கூட தங்கிடு. என்ன லவ் ஜாம் ஆயிடுச்சு? தெரிய முடியும் உங்க ஜிகலா அலங்கடி லவ் பத்தி. அடப்பாவி, என்னடா இப்படி சொல்லிட்டு வந்துட்ட? அந்த பொண்ணோட மனசு புண்படாதடா. டேய் போறாங்கடா. சிவகாசி கூப்பிடுறா. விடுறா. டேய் கண்ணா, ஒரு ஏழை பொண்ணு பணக்கார பையனை லவ் பண்ணா அதுக்கு 1008 காரணம் இருக்கும். ஆனா ஒரு பணக்கார பொண்ணு உன்ன மாதிரி ஏழை பையனை லவ் பண்ணா அது உண்மையான லவ்வா தாண்டா இருக்கும். டேய் நம்ம ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணா நம்ம அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி, பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணா அவங்க நமக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி. வாழ்க்கைன்றது கொடுக்கும், வாங்கிக்க கூடாது. டேய் ஏழை பொண்ணோ பணக்கார பொண்ணோ, இது ரொம்ப நல்ல பொண்ணுடா. அதனால தான் வெறுக்கிற மாதிரி அப்படி நான் சொன்னேன். அன்னைக்கு சேலையை கட்ட சொன்ன லவ் பத்திக்கிச்சு, இன்னைக்கு சேலை அவங்க சொன்ன லவ் புட்டிக்கிச்சு. தட் இஸ் லைஃப். டேய் சிவகாசி, எப்படி அனுபவிக்காம அனுபவசாலியா இருக்க? அதெல்லாம் ஒரு முள் ஞானம்டா. அப்புறம் எங்களுக்கு மட்டும் என்ன யானை வெளியில தொங்கிட்டு இருக்கே? என்னடா கேரத்தனமா பேசிட்டு போ. என்ன இது? ஏன் இங்க உட்கார்ந்திருக்க? நீதானே யூஸ்ஃபுல்லா டெஸ்ட் வைக்கணும்னு யூஸ் பண்ணிக்க. எனக்கு தாலி கட்டி முறையா வாழ்ந்தா லைஃப் லாங்கா வாழ்ந்திருப்பேன். இது முறையில்லாத வாழ்க்கை. நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட் ஃபுல்லா வாழ்ந்துட்டு நாளைக்கு பாய்சன். இன்னைக்கு பாயல, நாளைக்கு பாடையில. தட்ஸ் லைஃப். ஏய் எந்திரி எந்திரி எந்திரின்றல. ஏமா எந்திரி. ஏமா கதவு தர. என் அண்ணங்க வந்துட்டாங்க. ஏமா கதவு தர. இப்படி அசிங்கப்படுத்திட்டியே. எப்ப அவனை நீ லவ் பண்ற அப்பா கிட்ட சொன்னியோ அப்பவே கல்யாணத்துக்கு ஓகே சொன்னார்ல, நாங்களா கூட ஓகே சொன்னமா இல்லையா? அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? இதுக்குதான் தராதார தெரிஞ்சு லவ் பண்ணோம். இப்ப இவன் பொறுக்கித்தனத்தை காட்டிட்டான்ல. வா. ஏய் இங்க பார், 10 பேரை அடிக்கிறது, வீட்டுக்குள்ள சொடக் போட்டு சவால் விடுறது, இதெல்லாம் ஆம்பளைத்தனம் இல்ல. லவ் பண்ண பொண்ணுக்கு முறைப்படி தாலி கட்டிட்டு அப்புறமா அவகிட்ட படுக்கிறவன் தான் ஆம்பளை. ஏய் வா.
ஏன்பா சிவகாசி, அந்த பொண்ணு பேர் என்ன? ஹேமாவா கோமாவா? 3 நாள் ஆளே காணோம். அண்ணே வாப்பா தினேஷ், காலேஜுக்கு போல? ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டேல்ல? கட்டிட்டேண்ணே. அதான் அண்ணன்கிட்ட இந்த செயினை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். செயினை கொடுத்துட்டு போலான்னு வந்தியா? அப்புறம் எப்படி தான் ஃபீஸ் கட்டினேன்? இந்த செயினை வச்சு தானே ஃபீஸ் கட்டினேன். அதுக்கப்புறம் வேறு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த பணத்தை வச்சு இந்த செயினை மீட்டுட்டேன். அண்ணே இந்த செயினை அந்த பொண்ணுகிட்டே கொடுத்துருங்கண்ணே. டே இந்தாடா, நீ அந்த பொண்ணு ஒன்னா தானே காலேஜில் எழுவு கொடுத்துரு. நீ அந்த செயினை அப்படியே கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதானே. எதுக்கு எல்லாத்துக்கும் சிவாசி பிடிச்சி எடுக்கிற? இல்லைண்ணே, அந்த பொண்ணு 3 நாளா காலேஜுக்கே வரல. என்னது 3 நாளா காலேஜுக்கு வரலையா? அவ ஒரு நாள் கூட கடை பக்கம் வராம இருந்தது இல்லையே. 3 நாளா காலேஜுக்கு வேற வரலையா? சிவகாசி, எனக்கு நம்ம பயமா இருக்குப்பா. வேலையா பாடுறா. நான் வேலை பாருன்ற நீ. டேய், நான் பிளாட்ஃபார்ம் ஃபேமிலி தான்டா. என் ஃபேமிலிக்கே நான் அவங்க கூட பழகிறது பிடிக்கல. ஏன் இந்த குண்டை அவங்க அம்மா எத்தனை வாட்டி உங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? இப்போ சொல்றேன்டா, உன்னை பெத்தவங்க இருந்திருந்தாலும் உன் கோவத்துக்கும் மொரட்டுத்தனத்துக்கும் அவங்க உன்னையே வெறுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட உன்னை ஒரு கோடீஸ்வரி தேவதை மாதிரி ஒரு பொண்ணு உன்னை தேடி வந்து ஐ லவ் யூன்னு சொல்றான்னா அவ உன்னை பெத்த அம்மாவோட மேலடா. டேய், அடிக்கடி அனாதைன்னு சொல்லிட்டு இருப்பியே, அந்த பொண்ணு மட்டும் உனக்கு கிடைச்சிட்டானா உனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரிடா. அந்த பொண்ணு அண்ணங்க வேற அது ஏதோ தப்பு நடிச்சுன்னு கோமா எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. நம்ம குடும்பத்துல ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டா அடிச்சு திருத்துவாங்க. ஆனா பெரிய இடத்துல ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டா அடிச்சு தீத்துருவாங்க. அப்படி தப்பா நினைச்ச அந்த பொண்ணு அவ அப்பனோ அண்ணனோ அடிச்சு கொண்டு இருந்தா அது அவ கொன்னதா அர்த்தம் இல்லப்பா, நீ கொன்னதான் அர்த்தம். கொலகார அவ இல்ல, நீதான். அந்த பொண்ணுக்கு ஏதானு நடந்துட்டுனா அந்த பாவம் ஒன்னதான்ப்பா வந்து சேரும். இந்த பாரு சிவகாசி, நீ அந்த பொண்ணை லவ் பண்ணாம போ. ஆனா அவ உசுரோட இருக்காளா இல்லையானாவது பார்த்துட்டு வந்து சொல்லு. நாங்களாவது நிம்மதியா இருக்கும். அண்ணே இந்தாங்கண்ணே பைக் சாவி. ஏய், எங்கடா ஹேமா? எங்க கேக்குறேன். எங்கடா ஹேமா? எடு கைய. எங்கடா ஹேமா? எங்கடா ஹேமா? சொல்லுடா, நிறுத்துடா. ஏய், ரவுடித்தனம் பண்றியா? உள்ள வந்து பொறுக்கித்தனம் பண்றியா? ஏய், ஹேமா எங்க? ஏய், அவ என் பொண்ணு. அவளை பத்தி கேட்க நீ யாரு? அவ என் லவ்வரு. இப்ப அவன் என் கண்ணு முன்னாடி உசுரோட வந்து நிக்கணும். வில்லன் வச்சுக்க, ஒரு பையன் உசுரோட இருக்க மாட்டேங்க, வெட்டி சாச்சிருவேன். எங்க அவ? கேக்குறேன்ல, சொல்லியா? ஹேமா எங்க? சொல்லு, ஹேமா எங்க? ஹேமா எங்கயா? சாரிப்பா. அதை விடுமா. இன்னைக்கு உனக்காக எங்களையே கொல்ல வந்துட்டானோ, கண்டிப்பா உனக்காக அவன் உயிரையும் விடுவான். இவனை விட நல்ல மாப்பிள்ளையை என்னால பார்க்க முடியாது. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. பொண்ணையாவது மறுபடி வந்து கேட்க சொல்லு. வீட்டுக்கு போயிருக்காருங்க. வீட்டுக்கா? எதுக்கு எங்க அப்பா வெட்ட போன? ஒன்னதான் கேக்குற, எதுக்கு வெட்ட போன? உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு பயந்துட்டேன். யோ, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் மேல அக்கறைப்பட எங்க அப்பா இருக்காரு, என் அண்ணங்க இருக்காங்க, பெங்களூர்ல மாமா இருக்காரு, ஹைதராபாத்ல சித்தப்பா இருக்காரு. என் மேல அக்கறைப்பட நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உன் மேல அக்கறைப்பட யார் இருக்கா? ஏன் நீ இல்லையா? நானா? நான் யாரையா உனக்கு? உன் மேல அக்கறைப்படுறதுக்கு நான் யாரு? ஏன் லவ்வரு. எது லவ்வரா?
அடேங்க அப்பா, டெய்லி 100 SMS கொடுக்கறேன். எனக்கு போன் பேசியே மாசம் 5000 10,000 போன் பில் கட்டுறேன். வாரத்துக்கு 4 சினிமா, 3 தடவை பீச். அப்படியே எனக்காக அலைஞ்சு கலைச்சு போயிட்டேன். சரி, அதை விடு. இங்க நீயும் தனியா இருக்க, நானும் தனியா இருக்கேன். நான் வந்த உடனே டக்குன்னு கட்டி பிடிச்சியா? முத்தம் கொடுத்தியா? காத்து புகாத அளவுக்கு இறுக்கி கட்டி பிடிச்சு நான் போதும் போதும்னு சொல்ற வரைக்கும் முத்தம் கொடுத்து வஞ்சியா? சொல்லியா? எப்படியா உண்மையில அக்கறைப்படுவேன்? கட்டி பிடிச்சியா? முத்தம் கொடுத்தியா? சொல்லு, எப்படியா உண்மையில அக்கறைப்படுவேன்? யாரும் இல்ல.